எல்லோருக்கும் காலை வணக்கம். இன்றைய நாள் இனிய நாளாகவும் நீங்கள் ஆசைப்பட்டது அனைத்தும் நிறைவேறும் நாளாகவும் அமைய நான் இறைவனை பிரார்த்திக்கின்றேன். இன்று உங்களுக்கு நான் சொல்ல போகும் கதை தர்மத்திற்கான உறுதி. பாண்டவர்களின் தலைவரான யுதிஷ்டிரர் ஒரு நாள் வனவாசத்தில் இருந்தார். அவரது மனதில் தினமும் ஒரு கேள்வி: நான் செய்தல் சரியானதா? தர்மத்தை பின்பற்றுகின்றேனா? வனவாசத்தின் சோதனைகள், உணவு இல்லை, கஷ்டங்கள், எதிரிகள். ஆனால் யுதிஷ்டிரர் ஒரே விஷயத்தில் உறுதியோடு இருந்தார். தனது தர்மத்தை விட்டு விலகாமல் இருந்தார். ஒரு நாள் ஒரு முனிவர் வந்து கேட்டார்: இத்தனை துன்பங்களிலும் உன் மனம் கலங்கவில்லை, ஏன்? யுதிஷ்டிரர் சிரித்து சொன்னார்: நான் எனது கடமையை செய்கிறேனா? யாருக்கும் தீங்கில்லாமல் இருக்கின்றேனா? அதுவே எனக்கு நிம்மதி தருகிறது. அந்த நேரத்தில் யுத்தம், சோதனைகள், இழப்புகள் வந்தாலும் யுதிஷ்டிரரின் தர்மம் மட்டுமே அவரை வெற்றியடையச் செய்தது. இதிலிருந்து என்ன தெரிகிறது? வெற்றி உடனே வராவிட்டாலும் தர்மம் நிலைத்தால் தோல்வி என்றுமே நிரந்தரமாகாது. எப்பொழுதுமே நீங்கள் நேர்மையாக இருங்கள். உங்கள் வேலை, படிப்பு, கடமைகளை நேர்மையாக செய்யுங்கள். பலன் தானாகவே உங்களை தேடி வரும். நன்றி.